வெல்கம் டு எம்ஏபிசி அகாடமி. கரண்ட் அஃபேர்ஸில் இலக்குகள் 2025 உள்ள இலக்குகள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான இலக்காக 2025 வச்சுருக்காங்க. காசநோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான இலக்கு 2025. நாய்க்கடியால் ஏற்படும் ரேபிஸ் நோயை ஒழிப்பதற்கு உலக சுகாதார நிறுவனம் வைத்துள்ள இலக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா 2030. ரேபிஸ் நோய்க்கான இலக்கு எது வச்சுருக்காங்கன்னா 2030. 50 லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜனை ஆண்டுதோறும் உற்பத்தி செய்வதற்கு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா 2030. 500 ஜிகாவாட் மின்திறனை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் அடைகிறதுக்கு வைக்கப்பட்டுள்ள இலக்கு என்னென்னா 2030. 500 ஜிகாவாட்டுக்கு 2030 இலக்காக வச்சுருக்கோம். 100 ஜிகாவாட் மின்திறனை அணுசக்தி மூலமாக அடைய வைக்கப்பட்டுள்ள இலக்கு 2047. அணுசக்தி மூலியமான 2047. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலியமான 2030. மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்காக இந்தியா வைத்துள்ள இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030. யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வைக்கப்பட்டுள்ள இலக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2027. பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைய வைக்கப்பட்டுள்ள இலக்கு 2027. கரியமிலா சமநிலையை இந்தியா அடைய வைக்கப்பட்டுள்ள இலக்கு 2070. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.